News TV, enlightening the thirsty. பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம்மீர் தெளிக்கப்படும் தண்ணீரை ஆசிர்வதித்தருளுமாறு நம் இறைவனாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து அன்று நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவியிடம் என்றும் உண்மையுடன் இருக்க நமக்கு அருள்வாராக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவாம், உயிரின் ஊற்றும் தூய்மைக்கு தொடக்கவுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து முடிவற்ற வாழ்வின் கொடையை பெற வேண்டுமென்று திருவுளமானீர். உமது புனித நாளாகி இன்று நாங்கள் இத்தண்ணீரினால் உமது அருட்காவலை பெற விரும்புகின்றோம். எனவே ஆண்டவரே, உம்மை மன்றாடுகின்றோம், இத்தண்ணீரை ஆசிர்வதித்தருளும். உயிரளிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்முள் புதுப்பித்து இத்தண்ணீரினால் எங்கள் உடலையும் உள்ளத்தையும் தீங்கு அனைத்திலும் இருந்து காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய உள்ளத்துமை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெற வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, தன்னில் வரம் பெற அதில் உப்பிட வேண்டுமென்று இறைவாக்கினை எலிசேயு வழியாக கற்பித்தீர். இந்த உப்பை பரிவன்புடன் ஆசிர்வதித்தருள உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. மேலும் உம்முடைய தூய ஆவி எழுந்தருளி எங்களை இடையறாது காத்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். புள்ளினால் என்மேல் தெளிப்பி ஆண்டவரே, நான் தூய்மையாவே. நீரே என்னை கழுவ, நானும் உரைப்பணிதனிலும் வெண்மையாவே. இறைவா, உமது இரக்க பெருக்கிற்கு ஏற்ப என் மேல் இரக்கம் அன்பார்ந்த சகோதரிகளே, அமரவும். இந்த திருப்பலியானது லூர்து டிவிக்கு உபயம் செய்கின்றவர்கள் திருமதி மோனிகா அடைக்கலம் ரெவினித்துள்ள பங்கு மக்களுடைய உடல் நலனுக்காக, விசுவாச வாழ்வுக்காக, நல்லா குரூப் கம்பெனி தொழில் வளர்ச்சிக்காக, திருவாண்டார் கோயில் புனித வளனார் மேல்நிலைப்பள்ளியின் வளர்ச்சிக்காக, குடும்ப நலனுக்காக, சென்ட் ஜோசப் நைட்டி ஹவுஸ் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காக, சார்ஜ் பேட்டி ஸ்டுடியோ ஃபேமிலி சலோன் தொழில் வளர்ச்சிக்காக, திருமதி ஜெயமரியா, திருமதி பதில் மேரி குளோரி,
திருமதி ஆரோக்கியமே, திருமதி மரி செல்வி, திரு ஷபியர் காஸ்டன் உடல் நலனுக்காக மற்றும் குடும்ப கருத்துக்களுக்காகவும், சேடாக் அன்துவான் நல்ல துணைவி கிடைக்கும் மற்றும் விக்டர் எலன் உடல் நலம் பெற இதை ஆண்டவருக்கு நன்றியாக மற்றும் சகாய மாதாவுக்கு நன்றியாக, திரு ஜெர்மோன் ஜனோ ஆண்மை இலைப்பாற்றிக்காக, திருமதி தாஸ் கஸ்தூரிபா ஆண்மை இலைப்பாற்றிக்காக, எஸ்ரேமோ பிரவீன்ராஜ் ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும் மற்றும் சார்லஸ் கிறிஸ்டோபர் ராஜ், ஜெயசீலி சார்லஸ், ஜோவியான் கிறிஸ் ஆகியோர் இதை ஆண்டவருக்கு நன்றியாக, சேஞ்ச் கம்பெனியின் தொழில் வளர்ச்சிக்காக மற்றும் இதை ஆண்டவருக்கு நன்றியாக, குளோதியா ஜோன் வெரோனிக் பிரான்சிஸ் உடல் நலனுக்காக கருத்துக்கள் நிறைவேற மற்றும் இதை ஆண்டவருக்கு நன்றியாக, மெர்சி அமல்ராஜ் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற மற்றும் ஜெவமாலை மாதாவுக்கு நன்றியாக, பிரசிடென்சி மேல்நிலைப்பள்ளி செய்த உபகாரங்களுக்கு நன்றியாக, கிறிஸ்டிராஜ் குடும்ப ஒற்றுமை மற்றும் மகளின் திருமணம் நல்லபடியாக நடைபெற திரு பீட்டர் குடும்பத்திற்கு இறைவன் அருளிய ஆசீர்வாதங்களுக்கு நன்றி எழுதலும், குடும்பங்களில் பிரிவினை உண்டாக்கும் உணர்வுகள் நீங்கி இறை பிரசன்னமும் அன்பும் விட்டு கொடுக்கும் மனப்பான்மையும் மன்னிப்பு சமாதானம் நிலவ இறை வழிகாட்டுதலும் குடும்ப ஐக்கியம் நிலவும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும், மரித்த எலிசபெத் மரியா லான்ஸ் ஆண்மை இலைப்பாற்றிக்காக கர்லா ரொமேலுடைய கருத்துக்கள் நிறைவேறவும் உபயம் செய்யப்படுகின்றது. பிரான்சுவா தோப் பகுதி மக்களுக்காக இன்று திருப்பலி நிறைவேறுகின்றது. டிவைன் மாஸ்டர் டிசைபிள்ஸ் சிஸ்டர் கருத்துக்காகவும் இதே ஆண்டவருக்கு நன்றியாகவும், தமிழ் செல்வி தீய சக்தியிலிருந்து விடுபட மரித்த மார்த்தா லாசரஸ் டேவிட், கண்ணுசாமி செல்வநாதன், அருட்தகோதரி பரோமியா, அன்துவான் ஷபியே, மரியம்மாள் ஷபியே இவருடைய ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும் திருப்பலி ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. எனவே இந்த கருத்துக்களுக்காக திருப்பலியில் இறைவனிடம் மன்றாடுவோம். இந்த எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களை போக்கி நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை பலியின் வழியாக நாம் அவரது அரசின் திருவிருந்தில் பங்கு கொள்ளும் தகுதியடைய செய்தருள்வாராக. ஆமென். உன்னதங்களிலே இறைவனுக்கே மாட்சிமை உண்டாகுக, உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் நாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் ஆட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராம் எம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசி, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏகமகனாக ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராம் எம் இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையில் நின்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்து
ஜெபிப்போமாக. ஆண்டவரே, மகிழ்வோடு உம்மை தேடி வந்துள்ள எங்களுக்கு திருமுகத்தை காட்டி அருளும். எங்கள் விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் அன்பையும் வளரச் செய்தாரும். நீர் வாக்களிப்பதை நாங்கள் பெற்றுக்கொள்ளுமாறு நீர் கட்டளையிடுவதை விரும்பி நிறைவேற்றுவோமாக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் சர்வேஸ்வரனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். விதவை அனாதை யாருக்கும் நீ தீங்கிழைக்காதே. விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 22, இறைவசனங்கள் 21 முதல் 27 வரை. ஆண்டவர் கூறியது: அந்நியனுக்கு நீ தொல்லை கொடுக்காதே, அவனை கொடுமைப்படுத்தாதே. ஏனெனில் எகிப்து நாட்டில் நீங்களும் அந்நியராய் இருந்தீர்கள். விதவை அனாதை யாருக்கும் நீ தீங்கிழைக்காதே. நீ அவர்களுக்கு கடுமையாக தீங்கிழைத்து அவர்கள் என்னை நோக்கி அழுது முறையிட்டால் நான் அவர்கள் அழுகுரலுக்கு செவிசாய்ப்பேன். மேலும் என் சினம் பற்றி எரியும். நான் உங்களை என் வாளுக்கு இரையாக்குவேன். இதனால் உங்கள் மனைவியர் விதவைகளாவர், உங்கள் பிள்ளைகள் தந்தையற்றோராவர். உங்களோடு இருக்கும் என் மக்களில் ஏழை ஒருவருக்கு நீ பணம் கடன் கொடுப்பாயானால் நீ அவர்கள் மேல் ஈட்டிக்காரன் ஆகாதே, அவரிடம் வட்டி வாங்காதே. பிறருடைய மேலாடையை அடகாக நீ வாங்கினால் கதிரவன் மறையும் முன் அதை அவரிடம் திருப்பி கொடுத்து விடு. ஏனெனில் அது ஒன்றே அவருக்கு போர்வை. உடலை மூடும் அவரது மேலாடையும் அதுவே. வேறு எதில்தான் அவர் படுத்துறங்குவார்? அவர் என்னை நோக்கி அழுது முறையிட்டால் நான் செவிசாய்ப்பேன். ஏனெனில் நான் இரக்கமுடையவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பாடல் இதழ் எண் 16, பாடல் எண் 2. உள்ளவரே, உமக்கு நான் அன்பு செய்கின்றேன். உமக்கு நான் அன்பு செய்கின்றேன். ஆண்டவரே, என் ஆற்றலாய் உள்ளவரே, அன்பு செய்கின்றேன். உமக்கு நான் அன்பு செய்கின்றேன். அவரே என் கற்பாரை அரணும் மீட்பும், அவரே என் கேடயம் வலிமையும் துணையும், அவரே என் கற்பாரை அரணும் மீட்பும், அவரே என் கேடயம் வலிமையும் துணையும். ஆண்டவரே, என் ஆற்றலாய் உள்ளவரே, உமக்கு நான் அன்பு செய்கின்றேன். உமக்கு
நான் அன்பு செய்கின்றேன். நாளில் பகைவர்கள் தாக்க என் அன்பு தேவன் அடைக்கலமானார். என் துன்ப நாளில் பகைவர்கள் தாக்க என் அன்பு தேவன் அடைக்கலமானார். இடத்திற்கு அழைத்தார். நேரிய அன்பு கூர்ந்தென்னை காத்தார். ஆண்டவரே என் ஆற்றலாய் உள்ளவரே, உமக்கு நான் அன்பு செய்கின்றேன். உமக்கு நான் அன்பு செய்கின்றேன். வலிமையை கச்சையா அளித்தவர் அவரே, வலிமையும் நலமாய் ஆக்கினார் அவரே. வலிமையை கச்சையாய் அளித்தவர் அவரே, வலிமையும் நலமாய் ஆக்கினார் அவரே. எந்தன் கற்பாரை ஆண்டவர் வாழ்க, என்னாலும் என் மீட்பர் புகழ்தனை பேருக. ஆண்டவரே என் ஆற்றலாய் உள்ளவரே, உமக்கு நான் அன்பு செய்கின்றேன். உமக்கு நான் அன்பு செய்கின்றேன். இரண்டாம் வாசகம். நீங்கள் கடவுளிடம் திரும்பி அவருடைய மகன் இயேசுவுக்காக காத்திருக்கிறீர்கள். திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 1 இறை சொற்றொடர் 5 முதல் 10 முடிய. சகோதர சகோதரிகளே, உங்கள் பொருட்டு நாங்கள் உங்களிடையே எவ்வாறு நடந்து கொண்டோம் என்பதும் உங்களுக்கு தெரியும். மிகுந்த வேதனை நடுவிலும் நீங்கள் தூய ஆவி அருளும் மகிழ்வோடு இறை வார்த்தையை ஏற்றுக்கொண்டீர்கள். இவ்வாறு எங்களைப் போலவும் ஆண்டவரைப் போலவும் நடப்பவரானீர்கள். மாசிதோனியாவிலும் அக்காயாவிலும் உள்ள நம்பிக்கை கொண்டோர் அனைவருக்கும் முன்மாதிரி ஆனீர்கள். எப்படி எனில் ஆண்டவருடைய வார்த்தை உங்கள் நடுவில் இருந்தே பரவியது. கடவுள் மீது நீங்கள் நம்பிக்கை கொண்டிருப்பது மாசிதோனியாவிலும் அக்காயாவிலும் மட்டுமல்ல, எல்லா இடங்களிலும் தெரிய வந்துள்ளது. எனவே இதை பற்றி நாங்கள் எடுத்து சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. நாங்கள் உங்களிடம் வந்தபோது எவ்வாறு நீங்கள் எங்களை வரவேற்றீர்கள் என்று அவர்களே கூறுகிறார்கள். நீங்கள் எவ்வாறு சிலைகளை விட்டுவிட்டு உண்மையான வாழும் கடவுளுக்கு ஊழியம் புரிய கடவுளிடம் திரும்பி வந்தீர்கள் என்றும் கூறி வருகிறார்கள்.
இவ்வாறு நீங்கள் வானினின்று வரும் அவருடைய மகன் இயேசுவுக்காக காத்திருக்கிறீர்கள். அவரே வரப்போகும் சினத்திலிருந்து நம்மை மீட்பவர். இறந்த அவரையே தந்தை உயிர்த்தெழ செய்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்களும் அவரிடம் வந்து அவரிடம் குடிகொள்வோம் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 22 திருவசனங்கள் 34 முதல் 40 வரை. அக்காலத்தில் இயேசு சதுசேயரை வாயடைக்கச் செய்தார் என்பதை கேள்விப்பட்ட பரிசேயர் ஒன்று கூடி அவரிடம் வந்தனர். அவர்களிடையே இருந்த திருச்சட்ட அறிஞர் ஒருவர் அவரை சோதிக்கும் நோக்குடன், போதகரே, திருச்சட்ட நூலில் தலை சிறந்த கட்டளை எது என்று கேட்டார். அவர், உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து. இதுவே தலை சிறந்த முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதோ அன்பு கூறுவாயாக என்பது இதற்கு இணையான இரண்டாவது கட்டளை. திருச்சட்ட நூல் முழுமைக்கும் இறைவாக்கு நூல்களுக்கும் இவ்விரு கட்டளைகளே அடிப்படையாக அமைகின்றன என்று பதிலளித்தார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். புனிதத்தில் மனிதத்தை காண்பதை விட மனிதத்தில் புனிதத்தை காண்பது அன்பின் உயர்ந்த நிலையாகும். இறை அன்பு இல்லாமல் பிறரன்பு இல்லை. பிறரன்பு இல்லாமல் மனிதம் இல்லை. அன்பார்ந்த சகோதரிகளே, அன்பு என்பது உணர்வு பூர்வமானது ஒன்றல்ல, அகவாழ்வில் நிகழும் ஒரு யதார்த்தம். அடுத்தவனை அன்பு செய்தல் என்பது அவனுக்காக செயல்படுதலாகும். அப்படியென்றால் இயேசு கூறும் அயலான் யார்? நமது சமுதாயத்தில் அயலான் யார் என்பதற்கு சரியான பதில் கிடைத்தால் நமது குறிக்கோளாகிய விண்ணரசில் நுழைவ நம்மால் முடியும். அக்காலத்தில் சமாரியர்கள், வரி தண்டுவோர், பாவிகள், பெண்கள், அனாதைகள், புறவினத்தார், இவர்கள் எல்லாருமே அயலான் என்று கருதப்பட்டார்கள். மேல்தட்டில் இருக்கும் மக்கள்
அவர்களை நசுக்கினார்கள். ஆனால் இயேசு அவர்களை அன்பு செய்தார். உன் அயலான் யார் என்பதற்கு இதுதான் இயேசு கூறும் பதிலாகும். இந்த கருத்தைத்தான் முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம். அன்பின் ஆழத்தை அறிந்து கொள்ள நம் இதயமானது தேடும் பதில்தான் இன்றைய வாசகங்கள். பிறர் அன்பு, இறை அன்பு என்பது தெய்வ பயத்தையும் அர்ப்பணிப்பையும் கீழ்ப்படிதலும் உள்ளடக்கியது. கடவுள் நம்மை படைத்தவர், நம்மை மீட்பவர். எனவே அவரோடு மனிதன் கொண்டுள்ள உறவில்தான் நாம் அன்பு என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இதைத்தான் புனித சின்னப்பர் என்ன சொல்லுகின்றார்? பரிசுத்த ஆவியை துணை இருந்தால் நாம் எல்லோரும் ஒளியின் மக்களாக வாழ முடியும். அதற்கு கடவுளுடைய உடனிருப்பு தேவையாகும் என்று கூறுகின்றார். இறை அன்பு இல்லாவிட்டால் பிறர் அன்பு இல்லை, பிறர் அன்பு இல்லாவிட்டால் இறை அன்பு இல்லை. இயேசு கொடுத்த இந்த 2 கட்டளைகளும் வெவ்வேறு கட்டளைகள் அல்ல, ஆனால் ஒரே அன்பின் கட்டளையாக வெளிப்படுகின்றது. இறை அன்பு இல்லாமல் மனித மேம்பாட்டின் செயல்பாடுகள் பெட்ரோல் இல்லாமல் வாகனத்தை ஓட்டுவதற்கு சமமாக இருக்கின்றது. இறை அன்பு அதிலிருந்து உருவாகுவதுதான் ஜப வாழ்க்கை. அந்த ஜப வாழ்க்கை பிறர் அன்பு செய்வதற்கு உறுதி கொடுக்கின்றது. இறை அன்பு இல்லாமல் பிறர் அன்பு வாழ்வில் அர்த்தம் இருக்காது. இறை அன்பு இல்லாமல், பிறர் அன்பு இல்லாமல் இறை அன்பில் நிறைவு காண முடியாது. எனவே இறை அன்பின் பெயரால் மனித அன்பு மறுக்கப்படுமானால் அதை அலட்சியம் செய்வோமேயானால் அது அர்த்தமில்லாதது இருக்கின்றது. எனவே அன்பார்ந்த சகோதரிகளே, இயேசு மனிதன் மேல் கொண்ட ஆழமான அன்பை நாம் உணர்கின்றோம். அதே சமயத்தில் நாமும் அவரை அன்பு செய்ய வேண்டும் என்றதை அறிந்து கொள்கின்றோம். புனித யோவான் என்ன சொல்லுகின்றார்? ஒருவன் கடவுளை அன்பு செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு தன் சகோதரனை வெறுத்தால் அவன் பொய்யன். எனவே ஏனென்றால் காணக்கூடிய சகோதரனை அன்பு செய்யாதவன் காண முடியாத கடவுளை எவ்வாறு அன்பு செய்ய முடியும் என்று கூறுகின்றார். ஒரு போதகர் நற்செய்தி பணி ஆற்றுவதற்காக புறப்படுகின்றார். அவர் போகும் இடம் பயங்கரமானது, இருள் சூழ்ந்தது, உயர்ந்த சிகரங்கள், ஆழ்ந்த பள்ளத்தாக்குகள் நிறைந்த ஒரு பாதை. கடவுள் என்னை படைத்தார், என்னை வழி நடத்துவார் என்று ஜெபித்து கொண்டே போனார்.
மறுநாள் அந்த பாதையில் திரும்பி வந்த பொழுது 2 காலடி தடங்களை அவர் பார்க்கின்றார். பார்த்து வியப்படைகின்றார். இந்த காலடி யாருடையதோ, சாத்தானுடையதோ என்று யோசித்து கொண்டிருக்கையில் கடவுள், மகனே, உன்னோடு கூட நான் பயணம் செய்த நீ உணரவில்லையா என்று கேட்டார். சற்று தூரம் போனதும் அந்த பயங்கரமான பள்ளத்தாக்கில் ஒரே ஒரு காலடி மட்டும்தான் தெரிந்தது. அப்பொழுது அந்த போதகர், கடவுளே, எங்கே போய்விட்டீர், என்னை விட்டு போய்விட்டீர் என்று கேட்கின்றார். அப்பொழுது கடவுள் என்ன பதில் சொல்கின்றார்? நீ அந்த பள்ளத்தாக்கில் தடுமாறுவதைக் கண்டேன். உன்னை நடக்க விடாமல் என் தோளின் மீது உன்னை சுமந்து கொண்டு சென்றேன். ஏனென்றால் நீ என்னை முழு உள்ளத்தோடு ஆன்மாவோடு அன்பு செய்கிறாய் என்பதை நான் அறிவேன். ஆகையினால உன்னை ஒருபொழுதும் மறக்க மாட்டேன். நீ என்னுடைய இதயத்தில் நிரந்தரமான இடம் பெற்று விட்டாய் என்று சொன்னார். அதை கேட்ட அந்த போதகர் திகைத்து நின்றார். உன் கடவுளாகிய ஆண்டவரை முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் அன்பு செய்வாயாக என்று ஆண்டவர் கூறுகின்றார். இந்த நிகழ்வின் வழியாக இயேசு மனிதன் மீது கொண்ட ஆழ்ந்த அன்பையும் உணர முடிகின்றது. அதே சமயத்தில் கடவுள் நம்மை அன்பு செய்கிறார். நாமும் அவரை முழு உள்ளத்தோடு ஆன்மாவோடு அன்பு செய்ய வேண்டும் என்பதை அறிகின்றோம். ஒரு சமுதாய சீர்திருத்தவாதி தன்னுடைய வீட்டில் அமர்ந்து கொண்டு எழுதி கொண்டிருக்கின்றார். பக்கத்து வீட்டு குழந்தை அவரிடம் வந்து பேசுவது வழக்கம். ஒரு நாள் அவர் எழுதி கொண்டிருந்த பொழுது அந்த குழந்தை அவருடைய ஆடையின் மீது படுத்து உறங்கிவிட்டது. அவர் வெளியே செல்ல வேண்டி இருந்தது. தன்னுடைய சகோதரியை கத்தரிக்கோல் எடுத்துக்கொண்டு வர சொல்லி அந்த ஆடையை கத்தரித்து விட்டு எழுந்து சென்று விட்டார். உன் மீது நீ அன்பு காட்டுவது போல் அயலான் மீது அன்பு காட்டுவாயாக என்பதை ஆண்டவர் சொல்லுகின்றார். நாம் சிந்திக்க வேண்டியது, நாம் அன்பு செலுத்தும் பொழுது அந்த அன்பு நீதியை கலந்த அன்பாக, நீதியை நிலைநாட்டும் அன்பாக இருக்க வேண்டும். அப்போதுதான் அன்பின் நிறைவை நாம் காண முடியும். மதக்கலவர்கள் நடக்கும் பொழுது கடவுளின் பெயரால் அவைகள் நடக்கிறது என்று பார்க்கிறோம், கேள்விப்படுகின்றோம். ஆனால் அவ்வாறு செய்யும் பொழுது அது கடவுள் அன்பு உள்ளவர், இரக்கம் உள்ளவர் என்பதை மறந்து அவர் மனிதன் அந்த கலவரம் நடப்பதற்கு காரணம் மனிதனிடத்தில் இருக்கின்ற அந்த அகங்காரம், பதவி வெறி போன்றவைகள் என்பதை நாம் உணர வேண்டும். மீண்டும் தவறு நாங்கள் செய்யும் பொழுது பாதுகாப்பு வளையமாக நாம் இறை சட்டத்தை பயன்படுத்தக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையின் வளர்ச்சிக்காக மட்டும் இறை சட்டத்தையும் இறை அன்பையும் நாம் பயன்படுத்த வேண்டும். பிறரன்பு பணியில் நாம் ஈடுபடும் பொழுது அன்பு சமுதாயத்தை நாம் உருவாக்க முடியும். வீட்டிலும் நாட்டிலும் உலக அளவிலும் இறையாட்சியை நாம் நிலைநாட்ட முடியும். இறை அன்பு கட்டிடத்தின் அடித்தளம். அதன் மேல் கட்டப்படும் கட்டடம்தான் பிறர் அன்பு. இறை அன்பு மரத்தின் ஆணிவேர், அதன் கிளைகள் தான் பிறர் அன்பு. நீ இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் நீ இல்லை, நம்மில்
எவரும் பிரிந்ததில்லை என்ற சினிமா பாடலைப் போல இறை அன்பும் அயலான் அன்பும் பிரிக்கப்பட முடியாது. மதக்கலவரங்களை நாம் அன்பு உறவுகளால் வெல்ல வேண்டும். மனுக்குலத்தின் அடிப்படை ஆதாரம் அன்புதான். அந்த அன்பை நம்முடைய வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். எனவே அன்பார்ந்த சகோதரிகளே, இறை அன்பு அயலான் அன்பு இரண்டும் நம்முடைய மீட்புக்கு மிக தேவை என்பதை நாம் உணர்கின்றோம். எனவே ஒன்றின்றி மற்றொன்று இருக்க முடியாது. இரண்டையும் நாம் வாழ்க்கையில் கடைபிடித்து நாம் மீட்பு பெற இறை அருளை இந்த திருப்பலியிலே மன்றாடுவோமாக. ஆமென். விசுவாச அறிக்கை. ஒரே சர்வேஸ்வரனை விசுவசிக்கின்றேன். வானமும் பூமியும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல பிதாவரே, சர்வேஸ்வரனாய் ஏகசுதனாய் ஜனித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவசிக்கின்றேன். இவர் யுகங்களுக்கெல்லாம் முன்பே பிதாவினின்று ஜனித்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, மெய்யங்கடவுளினின்று மெய்யங்கடவுளாக ஜனித்தவர். இவர் ஜனித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்லர். பிதாவோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மானிடரான நமக்காகவும் நம்மீட்புக்காகவும் வானகம் இருந்து இறங்கினார். பரிசுத்த ஆவியினால் கன்னிமரிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போஞ்சு பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டார். வேதாகமத்தின்படியே மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். வானகத்திற்கு எழுந்தருளி பிதாவின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். ஜீவரையும் மரித்தவரையும் நடுத்திருக்க மாட்சியுடன் மீண்டும் வரவிருக்கின்றார். அவரது அரசுக்கு முடிவிராது. பிதாவினின்றும் சுதனினின்றும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான பரிசுத்த ஆவியையும் விசுவசிக்கின்றேன். இவர் பிதாவோடும் சுதனோடும் ஒன்றாக ஆராதனையும் மகிமையும் பெறுகின்றார். தீர்க்கதரிசிகளின் வாயிலாக பேசியவர் இவரே. ஏக பரிசுத்த கத்தோலிக்க அப்போஸ்தலிக்க திருச்சபையையும் விசுவசிக்கின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே ஞான ஸ்நானத்தையும் ஏற்றுக்கொள்கிறேன். மரித்தோர் உத்தானத்தையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கிறேன். ஆமென். அன்பார்ந்த சகோதரிகளே, நம் மீட்பின் மர நிகழ்ச்சிகளை நினைவு கூற நாம் அனைவரும் இங்கு கூடி வந்துள்ளோம். வாழ்வழிக்கு இந்த ஊற்றிலிருந்து உலகமெல்லாம் ஆசி பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை மன்றாடுவோம். ஆற்றலாகிய ஆண்டவரே இறைவா, நீர் திருப்பொழிவு செய்தவருக்கு பேரன்பு காட்டுபவராய் இருப்பதால் உம்மால் அருட்பொழிவு செய்யப்பட்ட எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் யாவருக்கும் பேரன்பை காட்டி அவர்கள் தம் பணியில் சிறந்து விளங்கிட அவர்களுக்கு வேண்டிய உடல் மனோதிடத்தை அளிக்க வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். புகலிடமாகிய ஆண்டவரே இறைவா, எம் நாட்டில் வாழ்வோர் யாவரும் உண்மையான வாழும் கடவுளை அறிந்து வாழவும், அவருடைய சினத்திலிருந்து எம் நாட்டை காக்கும் பொருட்டு எம் தலைவர்கள் யாவரும் மனம் மாறியவர்களாய் வாழவும், மக்களை மக்களாய் நடத்திடவும் வரமருள வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மீட்பராகிய ஆண்டவரே இறைவா, உமக்கு ஊழியம் புரியும் மக்களாய் வாழ உம்மால் திருமுழுக்களிக்கப்பட்ட நாங்கள் யாவரும் இயேசுவுக்காக வாழவும், வரப்போகும் சினத்திலிருந்து எங்களையே நாங்கள் காத்து கொள்ளவும் வரமருள ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். போற்றுதற்குரிய ஆண்டவரே இறைவா, நாங்கள் யாவரும் எம் முழு இதயத்தோடும் முழு மனத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு வல்லமையோடும் உம்மை அன்பு செய்யவும், அடுத்தவர் மீது பேரன்பு கொண்டிடவும் வரமருள ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உண்மையாகிய ஆண்டவரே இறைவா, எம் அருகில் வாழும் அந்நியரை
நாங்கள் ஆதரித்திடவும், விதவைகள் அனாதைகளுக்கு நாங்கள் ஆறுதலாய் இருக்கவும், ஏழை எளியவரில் உம்மை காண்பவர்களாய் நாங்கள் வாழவும் வரமருள ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கோட்டையாகிய ஆண்டவரே இறைவா, உம்மை தம் கோட்டையாகவும் அரணாகவும் கொண்டு வாழ்ந்து இன்று உம் திருவடி நாடி வந்துள்ள உம் அடியார் யாவரும் உம் வான்வீட்டில் உம் பாதுகாப்பில் நிலை வாழ்வை பெற்றிட வரமருள ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா, எங்கள் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்து நாங்கள் இறந்து கேட்கும் வரங்களை அளித்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஏந்திய இதய பேழையுடன் எம்மை இறையவனே ஏற்றருள்வாய், ஏற்றருள்வாய், ஏற்றருள்வாய். ஏந்திய இதய பேழையுடன் எம்மை இறையவனே ஏற்றருள்வாய், ஏற்றருள்வாய், ஏற்றருள்வாய். மல்லிகை முல்லை இதழ்களிலே எங்கள் மனங்களை சேர்த்து உமக்களித்தோ. மல்லிகை முல்லை இதழ்களிலே எங்கள் மனங்களை சேர்த்து உமக்களித்தோ. கனிகளில் புதைந்த சுவைகளில் எங்கள் கருத்தையும் சேர்த்து எடுத்து வைத்தோம். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேஸ்வரனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபையின் நலனுக்காகவும் நமது கையின்றி பலியேற்றுக் கொள்வாராக. எல்லாம் வல்ல அன்பு இறைவா, உம் மகத்துவ திருமுன் நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை மகிழ்வுடன் ஏற்றருளும். எங்களுடைய பணிவாழ்வின் அடையாளமாக இது உம்மால் ஏற்கப்பட்டு உமக்கு மென்மேலும் புகழ் சேர்ப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியோம் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வது இயங்குவது இருப்பதும் உம்மிலேதான். உடலோடு வாழ்க்கையும் அது பரிவன்பின் பயன்களை நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதுமன்றி இப்பொழுதே முடிவில்லா
வாழ்வின் அச்சாரத்தையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் உமது ஆவியின் முதற்கனிகளை பெற்ற நாங்கள் பாஸ்கா மறைப்பொருளின் பலன் எங்களுக்கு என்றென்றும் நிலைத்திருக்கும் என நம்புகின்றோம். அந்த ஆவி வழியாக நீர் எம்பெருமான் இயேசுவை சாவினின்று உயிர்த்தெழச் செய்தீர். ஆகவே நாங்கள் வானகத் தூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து போற்றி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 மூவுலக இறைவனாம் ஆண்டவர், வானமும் மையமும் யாவும் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் திருப்பெயரால் வருபவராசி பெற்றவரே, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. வானகத் தந்தையே, நேர்மையாகவே தூயவர், புனிதத்துக்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அண்டனி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடையச் செய்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமைமிக்க மரியாள்,
அவரது கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகையும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. தம் சீடர்கள் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை ஒன்று சேர்ந்து சொல்லுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு அளித்தருளும், எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை சோதனையில் விழாதே தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ சர்வேஸ்வரனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றவர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரின் உள்ளத்தில் எழுந்திருக்கிற நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா குணமடையும். பாடல் இதழ் எண் 16. பாடல் வீரைவாய் வா, என் உள்ளத்தின் தெய்வமே வா. இறைவா வா, வீரைவாய் வா, என் உள்ளத்தின் தெய்வமே வா. சிந்தனை உனக்கன்றோ, சிந்தை சீரக்க எழுந்து வா.
எந்தன் சிந்தனை உமக்கன்றோ சிந்தை சீரக்க எழுந்து வா எழுந்து வா எழுந்து வா எழுந்து வா எழுந்து வா இறைவா வா இறைவாய் வா என் உள்ளத்தின் தெய்வமே வா. எந்தையும் தாயும் நீரென்றோ எந்த நீதையும் மகிழவா எந்தையும் தாயும் நீ என்றோ எந்த நீதையும் மகிழவா 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 இறைவா வா இறைவாய் வா என் உள்ளத்தின் தெய்வமே வா. ஒளியும் உயிரும் நீரன்றோ வழியில் இருளை நீக்கவா ஒளியும் உயிரும் நீரன்றோ வழியில் இருளை நீக்கவா 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 இறைவா வா இறைவாய் வா என் உள்ளத்தின் தெய்வமே வா. நற்கருணை மாலை. இது இயேசுவின் உடல், இது இயேசுவின் இரத்தம். இது இயேசுவின் உடல் என்பதால் என் உடலில் வியாதி இல்லை. இது இயேசுவின் இரத்தம் என்பதால் என்னில் சோர்வில்லை. இவை இயேசுவின் கண்கள் என்பதால் என் பார்வையில் பழுதில்லை. இவை இயேசுவின் உதடும் நாவும் என்பதால் என் பேச்சில் பொய்யில்லை. இவை இயேசுவின் கரங்கள் என்பதால் நான் கொடுப்பதில் மகிழ்வடைகிறேன். இவை இயேசுவின் கால்கள் என்பதால் நான் நன்மை செய்ய நடக்கின்றேன். இது இயேசுவின் சிந்தனை என்பதால் என் திட்டங்களில் தெளிவுள்ளது. இது இயேசுவின் உள்மனம் என்பதால் எனது முடிவுகள் சரியானவை. இது இயேசுவின் அடிமனம் என்பதால் என் குறைகள் எல்லாம் குணமடைகின்றன. இது இயேசுவின் இயல்பு என்பதால் நான் ஆவியானவரால் இயக்கப்படுகிறேன். ஆமேன். ஜெபிப்போமாக. இறைவாவும் திருமகன் வழியாக நீர் எங்களுக்கு அளித்த மீட்பை இத்திரு வழிபாட்டில் நாங்கள் கொண்டாடி மகிழ்ந்தோம். இந்த அனுபவத்தின் ஆற்றலால் சமுதாயத்தில் நிலவும் நன்மை தீமைகளை பகுத்தாயும் தெளிந்த பார்வை பெறவும் உம்மீது மாறா அன்பு கொண்டு சமுதாய முன்னேற்றத்திற்காக உழைக்கவும் வரம் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அனைவரும் அமரவும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று மாலை 7:30 மணி அளவில் மாறுவேட போட்டி இடம்பெறும். அடுத்த வாரம் வினாடி வினா போட்டி நடைபெறும். இதற்கான கேள்வி பதில் அடங்கிய தாள்களை துணை பங்கு தந்தையிடமிருந்து பெற்றுக்கொள்ள கேட்டுக்கொள்கிறோம். வருகிற சனிக்கிழமை நவம்பர் மாதம் 1 தேதி சகல புனிதர்களுடைய விழா. நவம்பர் மாத முதல் நாள் மாலை திருப்பலி
ஆடம்பரமான புனிதர்கள் திருப்பலியாக நடைபெறும். அதில் சிறுவர்கள் புனிதர்களுடைய வேடத்தில் காட்சி அளிப்பார்கள். 2ஆம் தேதி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வழக்கம் போல திருப்பலிகள் நடைபெறும். அன்று இறந்தோர் நினைவு நாள், கல்லறை திருவிழா. வழக்கம் போல் 5:30 மணிக்கும் காலை 7:30 மணிக்கும் 12 மணிக்கும் மாலை 5 மணிக்கிலும் ஆங்கில திருப்பலியும் 6:15 மணிக்கு தமிழ் திருப்பலியும் நடைபெறும். மாலை 4 மணிக்கு கல்லறையில் திருப்பலி நடைபெறும். நான்காம் தேதி மாலை 5 மணிக்கு முதல் செவ்வாய்க்கிழமை மாலை 5 மணிக்கு துப்ராயப்பேட்டையில் புதிதாக கட்டிக்கொண்டிருக்கிற புனித அந்தோணியார் சிற்றாலயம் புனிதப்படுத்தி திறந்து வைக்கப்படும். நமது பேராயர் மேதகு அந்தோணி ஆனந்தராயர் அவர்கள் வந்து ஆலயத்தை திறந்து வைப்பார், ஆலயத்தை புனிதப்படுத்துவார், அங்கே முதல் திருப்பலியை நிறைவேற்றுவார். அதில் கலந்து கொள்ள உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். 2ஆம் தேதி அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சிறுவர் திருப்பலி நடைபெறாது. ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, மாதத்தின் 2வது ஞாயிற்றுக்கிழமை எல்லா திருப்பலிகளிலும் அருட்தந்தையர்களும் அருட்கன்னியர்களும் விசுவாச பரம்புதலுக்கான காணிக்கை எடுப்பார்கள். விசுவாச பரம்புதலுக்கான அதஷ்ட சீட்டுகள் விற்கப்பட்டு வருகின்றன. அதை சுடரொளியிலோ அல்லது பங்கு அலுவலகத்திலோ வந்து பெற்றுக்கொள்ள உங்களை அழைக்கின்றோம். நமது பங்கின் புனரமைப்பு பணிகள் கடந்த 3 வாரமாக நடந்து வருகின்றன. அது யாருக்குமே தெரியாது. ஏனென்றால் இங்கே மேலே இருக்குது பாருங்கள், இந்த சைடு அந்த வேலை நடக்குது. அதனால் இங்கே நம்ம கண்ணுக்கு பார்வையில் படுமாறு அது நடைபெறவில்லை. எனவே அந்த மேலே இருக்கிற வண்ண கண்ணாடிகள் 3 இப்பொழுது தற்சமயம் மாற்றப்படுகின்றன. அநேகமாக முதல் ஜன்னல் நவம்பர் மாதம் 1 தேதி வைக்கப்படும். ஒரு கண்ணாடிக்கு ஜன்னல் மட்டும் 1 லட்சம் ரூபாய் ஆகிறது. ஆகவே பல பணிகள் நடந்து வருகின்றன. உதாரணமாக புனித அந்தோணியார் சிற்றாலயத்திற்கு 13 லட்சம் கொடுத்திருக்கின்றோம். அதில் நமது பேராயர் 3 லட்சம் கொடுத்திருக்கிறார். அங்கேயே சென்று ஏறக்குறைய 1.5 லட்சம் நன்கொடையாக வாங்கி வந்தார்கள். என்னிடத்திலே நன்கொடையாக கொடுத்தவர்கள் தொகை 1.5 லட்சம். ஆக 9 லட்சத்தில் 13 லட்சத்தில் 6 லட்சம் நன்கொடையாக வந்திருக்கிறது. 7 லட்சம் நமது பங்கிலிருந்து கொடுத்திருக்கின்றோம். பக்கத்தில் மதிலுக்கு வெளியில் அந்த பிளாட்ஃபார்ம், அது ஃபென்சிங் போடுவதற்காக ஏற்பாடு செய்திருக்கிறோம். 3 லட்சத்துக்கு அந்த ஃபென்சிங் வேலை நடந்து கொண்டிருக்கிறது. 2 லட்சம் கொடுத்தாகிவிட்டது. இன்னும் 1 லட்சம் கொடுக்க வேண்டும். அங்கே இருக்கின்ற இரவலர்கள் கொடுக்கிற தொல்லை, அவர்கள் செய்கிற அட்டகாசம் இந்த புனித தலத்தை இழிவுபடுத்தும் வகையில் இருக்கிறது. ஆகவே அங்கே மேலிடத்தில் அலுவலரிடத்தில் எம்எல்ஏ வழியாக அனுமதி கேட்டு அங்கே ஃபென்சிங் போடுவதற்கான ஏற்பாடுகள் நடந்து வருகின்றன.
ஆக இதுவரைக்கும் அந்தோணியார் கோயிலுக்கு 7 லட்சம், இந்த கண்ணாடிகள் செய்வதற்கு 1 லட்சம், அந்த ஃபென்சிங் போடுவதற்கு 2 லட்சம் கொடுத்துருக்கோம் அட்வான்ஸ். ஆக 10 லட்சம் செலவு செய்து வருகிறோம். நேராக கண்ணுக்கு பார்த்தா தெரியாது. ஃபாதர் ஒன்றுமே செய்யல, ஒழுகுது, மழை பெய்யுது அப்படின்னு சொன்னாங்க. மழை பெய்தால இந்த ஓரத்திலும் தூசி, இலை போன்றவை அந்த தண்ணீர் இறங்குகிற குழாய்களில் அடைத்திருந்ததை போன வாரம் கண்டுபிடித்து அதை அகற்றி இருக்கிறோம். அடுத்ததாக அந்த 4ஆம் தேதி இந்த அந்தோணியார் கோவில் திருவிழா திறப்பு விழா முடிந்த பிறகு இந்த கோயில் வேலையை ஆரம்பிப்போம். என்ஜினியர் இந்த கட்டடத்தை ஆய்வு செய்துவிட்டு, கட்டடம் நன்றாக காய வேண்டும், ஈரமாக இருக்கும்போது எதையும் செய்ய முடியாது. ஆகவே நல்லா காயிட்டும், ஜனவரி மாதம் இறுதியில் வேலையை தொடங்கலாம் என்று என்ஜினியர் சொல்லியிருக்கிறார். ஆனால் நம்முடைய அவசரத்துக்கு எல்லாத்தையும் செய்ய முடியாது. மேல் பாகம் முழுவதும் கொத்திவிட்டு பூச வேண்டும். அருட்தந்தை யாக்கோப் அடிகளார் உள் பாகத்தை கொத்தி பூசியுள்ளார். வெளிபாகத்தை அவர் தொடங்க முடியவில்லை. அவரிடம் பணமும் இல்லை, அவருக்கு அவகாசமும் இல்லை. இப்பொழுது ஏறக்குறைய 2-3 கோடிக்கு செலவாகும். மேல் பாகம், அந்த கோபுரம் எல்லாம், அந்த சுண்ணாம்பு எல்லாம் இத்து போய் விழுந்து கொண்டிருக்கின்றன. செங்கல் மட்டும் தெரிகிறது. இப்படியே விட்டால் 10 வருடத்தில் இந்த கோயில் ஒன்றுக்கும் உதவாது. ஆகவே உடனடியாக இந்த பணியை செய்ய முற்படுகிறோம். எனவே ஜனவரி மாதம் இந்த கோவிலை மேல் பாகம் முழுவதையும் கொத்தி பூசுகின்ற பணி தொடரும். நம்முடைய அவசரத்துக்கு இப்போ செய்ய முடியாது. ஏனென்றால் நன்றாக கட்டடம் காய்ந்திருக்க வேண்டும் என்று என்ஜினியர் சொல்லிவிட்டார். எனவே இந்த பணிகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன. சற்று பொறுமையாக இருக்கவும், தாராள மனதோடு உதவவும் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி முடிந்தது. இறைவா உமக்கு நன்றி. அன்னைக்கு கரம் குவிப்போம், அவர் அன்பை பாடிடுவோம், அவர் அன்பை பாடிடுவோம். அன்னைக்கு கரம் குவிப்போம். கண்ணிமையில் இறைவன் ஒரு கொடுத்தார், அந்த முன்னவனின் அன்னை என திகழ்ந்தார். கண்ணிமையில் இறைவன் ஒரு கொடுத்தார், அந்த முன்னவனின் அன்னை என திகழ்ந்தார். மனுக்குளம் வாழ்ந்திட பாதை படை
மதுரமான திரு இருதயமே, என் சிநேகமாயிரும். மரியாயின் மாசற்ற திரு இருதயமே, என் இரட்சணமாயிரும். புனித இரண்டாம் அருள் சின்னப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இறைவனின் எல்லா புனிதர்களே, புனிதையர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு நேரமும் ஆராதனையும் ஸ்துதியும் தோஸ்திரம் நமஸ்காரம் உண்டாகிறது. தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென். ஆமென்.